ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரியோட இன்டர்வியூ ஏன் டிலே ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறதுனால தான் டிலே ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த கோர்ட்டோட அஃபிஷியல் டாக்குமெண்ட் ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ நான் வந்து அந்த கோர்ட் கேஸோட அந்த ஃபைல் டாக்குமெண்ட்லாம் போட்டுட்டு அந்த வீடியோ ஒன்று எடுத்து நான் அப்லோட் பண்ணேன். பட் செக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கோர்ட் கேஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கிறதுனால அது அப்ரூவ் ஆகலை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் கோர்ட் கேஸ் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றின ஒரு அப்டேட் வீடியோவாக சொல்லிடுறேன். பட் ஃபுல் வீடியோ கோர்ட் கேஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போய் பார்க்கணும், யார் இது பண்ணியிருக்காங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து தமிழ் சர்வீஸ் ஆப், இது பேஜ் தான். ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், அதை பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூடியூப்ல தான் எனக்கு நிறையா ரீச் இருக்குது. ஸோ யூடியூப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணிடுறேன். மொத்தமாக பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 கேஸில் வந்து ஒரு கேஸ் வந்து ஹியரிங்ஸ் வந்து போன மாதமே நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து எங்கே போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் போட்டது. ஸோ யார் யாருக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும். ஒன்று திண்டுக்கல் மாவட்ட கலெக்டருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு டிஎன்ஆர்டியோட அஃபிஷியல் டீமுக்கு வந்து 2 பேருக்குமே போகிற மாதிரி தான் கேஸ் போட்டிருக்காங்க. பெட்டிஷனர் ஒருத்தவங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறது 2 பேருன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட் வந்து எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஹைகோர்ட்டில் தான் வந்து இதோட கோர்ட் ஹியரிங்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி அந்த பெட்டிஷன் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி அந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்க, டிசம்பர் 9ஆம் தேதி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி டிசம்பர் 5 நமக்கு மெரிட் லைக் யார் யார் செலக்டடோ அது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகலை. ஸோ அவங்களோட பெட்டிஷன் என்ன அப்போ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகலை, என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரின்னு ஒரு ஜென்ரலான ஒரு பெட்டிஷன் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஹியரிங்ஸ் அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட விளக்கம் கேட்டு கோர்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த டிஎன்ஆர்டி டீம் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட. ஸோ அவங்க என்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஹேண்ட் புக்னு போட்டு உங்களுக்கு மார்க் 85 மார்க் 15 அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ 10th மார்க் வந்து 85, ஸோ இன்டர்வியூ மார்க் வந்து ஒன்லி 15 தான். ஸோ இது எதுவுமே உங்களுக்கு தெரியல இருக்கு. ஸோ இந்த சேம் திங்ஸ் தான் வந்து அங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஹேண்ட் புக்கில் ஸோ இது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மெரிட் பேஸ் தான் நடக்கும், ஓப்பனாக தான் நடக்கும், எக்ஸாம் எதுவுமே கண்டக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே இஷ்யூ தான் வந்து இவங்களுமே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸ் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கேண்டிடேட் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்பிசி டிஎன்சியில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் டிஸ்பியூட் விடோவில் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. எனக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கோர்ட் சைட்லேருந்து, அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் கேண்டிடேட் வந்து ஒன்லி 220 மார்க் தான் எடுத்திருக்காங்க. 220 மார்க் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 37% கிட்ட தான் இருக்கு. பட் அந்த சேம் கேட்டகரியில் இன்னொருத்தவங்க வந்து 63 சம்திங் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ டாப் 5 டாப் 10 அந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 போஸ்ட் இருக்கு. அப்போ டாப் 10 செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ டாப் 10 மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், டாப் 10ல இவங்க நேம் வரல. அதனால தான் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து உண்மையிலே செலக்டட் கிடையாது. ஸோ மெரிட் பேஸ் தான், டாப் 10ல இவங்க பேர் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ மெரிட் லிஸ்ட் நான் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்ஆர்டி டீம்லேருந்து கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட் நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டுமே ஆன்லைனில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ இந்த கேஸ் இது எல்லாமே 9th அன்னைக்கு நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ டிசம்பர் 9 and 10. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆன்லைன்லேயுமே மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் போட்டவங்க தான். ஸோ இதோட வெப் காப்பி எடுத்து தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு கேஸ் வந்து டிசம்பர் 10th அன்னைக்கு அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஷோ பண்ணிட்டு, ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் நாங்கள் ஆன்லைனில் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பட் ஸ்டில் வந்து இன்டர்வியூ டிலேட் ஆனதுக்கு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்று அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஓவில் ஏதோ இஷ்யூ இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மதிகரை ஹைகோர்ட்டில் இன்னொரு 3 பேர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கோர்ட் ஹியரிங் தான் இந்த வீக் நடக்கும். ஸோ எனக்கு இந்த கோர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே யார் ஷேர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட்டில் இந்த வாட்ஸ்அப்பில் ஒருத்தட்ட கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீக் என்ன நடக்குது, ஸோ இதோட ஹியரிங்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, இதுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் வந்துட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருதோ அதை நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லார் கமெண்ட்டுக்கும் என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, ஐம் சாரி. ஸோ அஃபிஷியல் இன்ஃபோ கிடைக்கிறப்ப மட்டும் நான் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். பட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த கோட் டாக்குமெண்ட்லாம் போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன், பை பை.